வணக்கம். ஓம் கம் கணபதியே நமக. விருச்சிக ராசிக்கு அடுத்த 1.5 வருஷத்துக்கு ராகு கேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றது பார்க்கலாம். ராகு உங்களுக்கு 4வது ஸ்தானத்திலையும், கேது 10வது ஸ்தானத்திலும் இருக்கிறாங்க. இந்த 4வது ஸ்தானம்ன்றது வித்தை, கேது இருக்கக்கூடிய 10வது ஸ்தானம்ன்றது தொழில். ஸோ கேது 10வது ஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. தொழிலில் கூட இருப்பவர்களே உங்களுக்கு துரோகம் செய்ய நேரிடும். பார்ட்னர்ஷிப் இருந்தாங்கன்னா அவங்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. தொழிலில் பல சங்கடங்கள், இடைஞ்சல்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் தென்படுகிறது. உங்கள் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெஞ்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குறிப்பாக சளி, இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்ற காரணத்தினால் ஒரு மாஸ்டர் செக்கப் போய் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் தென்படுகிறது. ஒரு விஷயம் விருச்சிக ராசிக்கு ராகு கேது பயிற்சியில் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பணவரவு தாராளமாக வரும். அதே நேரம் இவர்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். எந்த விஷயத்திலையும் அவசரப்பட்டாங்கன்னா அந்த அவசரப்படக்கூடிய விஷயங்கள் இவர்களுக்கு நடக்காது. இவர்களுடைய பெற்றோர் ஆரோக்கியத்திலும் இவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுடைய படிப்பு தொல்லைகள் இவர்களுக்கு இருக்காதுங்க. அதே மாதிரி இவர்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய விஷயங்கள் தாராளமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தென்படுகிறது. உறவு முறைகள்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ஹையர் அஃபிஷியல்ஸ் உத்தியோகத்தில் இருக்கிறவங்கள உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய சூழ்நிலை தென்படுகிறது. தொழிலில் தடைகள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கணவன் மனைவி உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது. அதே மாதிரி உங்களுக்கு திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் தென்படுகிறது. குறிப்பாக இந்த 1.5 வருஷத்துல கடைசி 6 மாதம் இவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. லாஜிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய டிரான்ஸ்போர்ட் தொழிலில் இருக்கிறவங்க, பிளாஸ்டிக் அந்த தொழிலில் இருக்கிறவங்க, மேனுஃபேக்சரிங் தொழிலில் இருக்கிறவங்க, இந்த 3 தொழில்கள் இருக்கிறவங்களுக்கு இந்த கேதுவினால் எந்த பிரச்சனைகளும் வராதுங்க. இது எக்ஸம்ஷன். இதை நீங்கள் இதை குறித்து வச்சுக்கோங்க. இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு படிப்புன்றது ரொம்ப குறைவாக தாங்க இருக்கும். படித்தாலும் அவங்களுக்கு கவன சிதறல்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மேலதிகாரிகளால் தொல்லைன்னு சொல்லி. அதே நேரத்தில் இவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வரக்கூடிய வாய்ப்பும் தென்படுகிறது. குழந்தைகளால் பிரச்சனைகள் இருக்காது. ஆனால் குழந்தைங்களுடைய படிப்புன்றது அதுலேயும் பிரச்சனைகள் இருக்காது. ஸோ இதை நீங்கள் குறிச்சுக்கோங்க. இவங்களுக்கு பரிகாரம் கேது பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு 2 தெய்வங்கள். ஒன்று பிள்ளையார், மற்றொன்று ஆஞ்சநேயர். பிள்ளையாருக்கு விருப்பமான அருகம்பிள்ளை சார்த்தி வழிபடுங்கள். ஆஞ்சநேயருக்கு பிடித்த வடைமாலை சார்த்தி வழிபடுங்கள். வாய்ப்பு இருந்தால், முடிந்தால் இந்த 1.5 வருட காலத்திற்குள் ஒரு முறையாவது வைத்தீஸ்வரன் கோயில், சீர்காழியில் இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு சென்று அங்கு வழிபட்டு வருவது உங்களுக்கு ஆக சிறந்த பரிகாரமாக தென்படுகிறதுங்க. மற்ற ராசிக்காரர்களுக்கு நம்ம சேனல் பிளேலிஸ்டில் ராகு கேது பயிற்சிகள் 20-25 கொடுத்துருக்குறோம். அதை பார்த்து பலனடையும்படி கேட்டுக்கொள்கிறோங்க. இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாங்க. நன்றி, வணக்கம்.